டிசம்பர் 6 புரட்சியாளர் சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளில் விகடன் குழுமமும் வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் இணைந்து எல்லோருக்குமான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து வெளியிடுறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகருமான விஜய் அவர்கள் வந்து வெளியிடுறாரு. நீதியரசர் சந்துரு அவர்கள் வந்து இதை பெற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நிரல் வந்து வெளியாயிருக்கு. இதையடுத்து என்ன விவாதமாக பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்வில் வந்து எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் வந்து பங்கேற்பதாக இருந்தது. ஆனால் அது சில காரணங்களால் தவிர்க்கப்பட்டு விட்டது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்னுடைய அரசியல் காரணமாக இருக்கலாம். ஆனால் அதற்கு சில பத்திரிகைகள் சில தோழர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்காது வந்து அவரை வந்து ஒரு மிரட்டி இருப்பாங்க, இல்லை அதை கூட்டணிக்காக அவர் இது பண்ணிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதற்கான காரணம் வந்து என்ன அப்படிங்கிறத எழுச்சி தமிழர் திருமாவளவர்கள் தான் தெரிவிப்பார். நாம் அதை பேச வேண்டிய அவசியம் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் மீதும் எழுச்சி தமிழர் திருமாவர்கள் மீதும் இந்த பழியை சுமத்தணும், ஒரு அவர் கட்சியோட வளர்ச்சிக்கும் அவரோட வளர்ச்சிக்கும் ஒரு முட்டுக்கட்டலாக இருக்கணும் அப்படின்னு சிலர் வந்து